இந்த பரபவ ஆண்டு சுக்கிர பகவான் சூரியனை விட்டு ஒரு 40 டிகிரி 43 டிகிரி என்று தொலைவில் சென்று கொண்டிருக்கிறார். சித்திரை மாதம் முதல சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நீண்ட இடைவெளி. இது என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழை இல்லை. இது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தான் பெரும் பாதிப்புகளாக இருக்கிறது. மேற்கே சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாவே தெரியும், சூரியன் அஸ்தமனமாகி சுக்கிரன் எங்கே எவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சூரியன் சுக்கிரனுடைய இடைவெளி இதுதான் பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு மழை இல்லாததற்கு காரணம். கடந்த 2-3 ஆண்டு காலமாகவே குரு சுக்கிரன் சந்திர பகவானுடைய நோய் தாக்கங்களால் மக்கள் அதிகமாக மரணம் அடைகிறார்கள். இது எதனால் அப்படின்னா, மீனராசியில் பாவக்கோள்கள் நின்று கன்னிராசியை இயக்குகிறது. மீனராசியில் பாவகிரகங்கள் நின்று கன்னிராசியை இயக்கினால் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி. கன்னி 6ஆம் இடமாக இருக்கும்போது உடலில் வயிறு பகுதி தான் 6ஆம் இடம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தை பாவக்கோள்கள் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, சிறுநீரகம், கிட்னி இது பழுதாகி இப்போ கடந்த 2-3 ஆண்டுகாலமாக திடீர்னு ஏகப்பட்ட பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் ஏகப்பட்ட பேர். குரு சுக்கிரன் சந்திரன், சந்திர பகவான் அப்படின்னாலே உப்பு, குரு சுக்கிரன் அப்படின்னா இரத்தத்தில் ப்ரெஷர், சுக்கிரன் சர்க்கரை. இதெல்லாம் அதிகமாகும்போது தான் சிறுநீரகம், கிட்னி பாதிப்பாகிறது. இது கடந்த 2-3 ஆண்டு காலமாக எல்லோருடைய குடும்பத்திலும் எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ கன்னிராசியை சனியும் செவ்வாயும் பார்வை செய்கிறார்கள். மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தை சனி பகவான் கடக்கும் வரை பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மக்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கூடுதலாக வரும். சனியும் செவ்வாயும் கன்னிராசியில் நேசமாகக்கூடிய சுக்கிர பகவானை பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆரோக்கியத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்போ ஆண்கள் தான் தர வேண்டும். இப்போ நடப்பு இதுதான். கடந்த கால நடப்பு வயிறு சார்ந்து சிறுநீரகம், கிட்னி சார்ந்து வியாதி அடுத்தடுத்த மரணங்களை பெரும்பாலும் பார்த்திருக்கிறோம். இப்போ கன்னி சுக்கிரனை செவ்வாயும் சனியும் பார்வை செய்யும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். அவரவர் உண்மையாக ஒழுக்கமாக இருந்தாலே பிரச்சனை இல்லை, குற்றங்கள் நடக்காது. இதை எல்லோருமே மனதில் நிறுத்துங்க. அப்புறமேட்டி ஜோதிட பலன்கள் பார்க்கலாம். சுக்கிரன் நேசமாக செல்லும்போது ப்ரெஷர், சர்க்கரை, கிட்னி பழுதானவர்கள், தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள் மருந்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கன்னிராசியை சனியும் செவ்வாயும் பார்வை செய்கிறார்கள். கருப்பு சட்டையும் காக்கி சட்டையும் இணைந்து குற்றங்களை பெரும்பாலும் தடுத்து விடுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. துலாம் ராசி அன்பர்களுக்கு நேச்ச கன்னி சுக்கிரன் சனி பகவான் பார்வையிலும் செவ்வாய் பகவான் பார்வையிலும் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலே 1 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். துலாம் ராசி அன்பர்களுக்கு நேச்ச கன்னி சுக்கிரன் என்ன செய்வார் என்று இந்த பதிவில் பலன்கள் காணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4, 5ஆம் அதிபதி சனி, 2, 7ஆம் அதிபதி செவ்வாய். துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் பங்காளிகள் மத்தியில் நீங்கள் உலக சாதனையே பண்ணாலும் ஒரு பயம் உங்களை பாராட்ட மாட்டார்கள். உள்ளூரில் இருக்கும்போது பங்காளிகள் பூர்வீகத்தில் இருக்கும்போது அண்ணன் தம்பியோ சித்தப்பா பெரியப்பனோ
பங்காளிகளோ உங்களை வந்து ஒரு பயம் பாராட்ட மாட்டாங்க. அதே நீங்கள் வந்து வெளியூரில் வெளிநாட்டில் வேலை செய்யும்போது உத்தியோகம் பார்க்கும்போது அங்கே வந்து உங்களை மதிப்பாங்க. முதலாளிகள் உங்களிடம் கல்லாவையே ஒப்படைச்சிட்டு போவாங்க. கணக்கு வழக்கு நீங்களே பாரு அப்படின்னு உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக நாணயமாக இருப்பாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து உள்ளூரில் வந்து மதிப்பு கிடையாது. உள்ளூரில் இருக்கும் வரை நீங்கள் வந்து பணம் காசு சம்பாதிக்க முடியாது. உள்ளூரில் இருக்கும் வரை உங்களுக்கு பெயரும் இல்லை, புகழும் இல்லை. துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிக்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வந்து ராசிக்கு 12வது வீட்டிலே நீச்சமாகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடு மூலம் வெளியூர் மூலம் பண வரத்து இருக்கக்கூடியவர்கள், பணம் வரணும், வெளியில் வந்து வேலை செஞ்ச பணம் நிற்கிது அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு டான்னு வந்துடும். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா உடனே வெளிநாடு வேலை கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் 12வது வீட்டிலே நீச்சமாக 5ஆம் அதிபதி 2 7ஆம் அதிபதி பார்வையில் இருக்கும்போது உங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும். வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், வெளிநாடு மூலம் பணம் வரத்து இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக பணம் வரும். உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலே ராசி அதிபதி நேசமாக இருக்கும்போது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இப்போ கல்யாண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். கல்யாண காரியங்கள் கூடி வரும். வரன் பார்ப்பாங்க, வரன் செட் ஆகும், நிச்சயம் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து குரு பெயர்ச்சி வருகிறது. இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி துலாம் ராசிக்கு பெரிய அளவு நன்மை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் 12வது வீட்டிலே நேசமாக பலம் இழந்து 5 7ஆம் அதிபதி பார்வையில் 12வது வீட்டில் இருக்கும்போது சிலருக்கு வந்து வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகளை உண்டாக்கும். வாழ்க்கை துணைக்காக வீடு விற்றேன், வண்டி விற்றேன், நிலம் விற்றேன், சொத்துக்களை வந்து விற்றேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பும் துலாம் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்கள் ராசி அதிபதி 12வது வீட்டிலே நேசமாக செல்லும்போது இரவு உறக்கம் நன்றாக வரும். உங்களுடைய பயண போக்குவரத்து நன்றாக இருக்கும். இப்போ வந்து உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ பயண போக்குவரத்து சிறப்பாக அமையும். 2ஆம் அதிபதி பார்வையில் உங்கள் ராசி அதிபதி 12வது வீட்டிலே நேசமாக பலம் இழந்து இருந்தாலும் உங்களுக்கு தற்போது வரக்கூடிய பணம் வெளியில் கொடுத்துருந்தாலும் சரி, கடனாக கொடுத்துருந்தாலும் சரி, 2-3 வருஷமாக பணம் வரல அப்படின்றவர்களுக்கு பணம் வரும். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி அஷ்டங்கமாக செல்லும்போது இன்சூரன்ஸ் மூலம், விபத்துகள் மூலம் வர வேண்டிய பணம் அல்லது உங்களுடைய சம்பள பணம், பிடி பணம், வர வேண்டிய பணம் இந்த கால நேரத்தில் வரும். துலாம் ராசிக்கு ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் 12வது வீட்டிலே நேசமாக செல்லும்போது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலிலேயே நடந்து போகிற மாதிரி அதிக தூரம் நடக்கக்கூடிய சூழ்நிலை. இது வந்து ஆன்மீகம் சார்ந்தால் கூட இருக்கலாம். கோவிலுக்கு வந்து நடந்து போனேன், பாத யாத்திரை போனேன், கிரிவலம் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து கால் வந்து மூட்டு எலும்புகள், கால் பாத வலி, இப்படி வந்து கால் வந்து வீங்கக்கூடிய அமைப்பு கூட அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா சனி பகவான் பார்வையில் சுக்கிரன் இருக்கும்போது காலுக்கு வந்து அதிக உபத்திரங்கள், வௌத்திரியங்கள், காலுக்கு வந்து வலி வேதனைகள் இந்த சனி வந்து கொடுத்தே தீர்வார். ஏன்னா வந்து உங்கள் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது இப்பயோ வந்து கடந்த 5 மாத காலமாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு காலெல்லாம் வலி வேதனை கொடுக்கும். இரவு படுத்தா முட்டி வந்து எந்திரிக்கும் போது படக்கு படக்குன்னு சத்தம்லாம் வரும். தேவையில்லாத பயண போக்குவரத்து, உடல் அலைச்சல்களை நீங்கள் வந்து குறைச்சிங்க. உங்கள் ராசிநாதன் 12வது வீட்டிலே
செவ்வாய் சனி பார்வையில் இருக்கும்போது சனி புத்தி நடக்கக்கூடியவர்கள், பெரும்பாலும் துளாராசி என்பளுக்கு சனி திசை நடந்துச்சுன்னா பெற்றோர்களிடம் கோவிச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடலாங்கிற எண்ணம் வரும். வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. வேறு நாடு, வேறு மாநிலம், வேறு ஊருக்கு ஊரை விட்டு ஓடக்கூடிய அமைப்பும் துலாம் ராசி என்பளுக்கு உண்டு. அது ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் 12வது வீட்டிலே நேசமாகிறார். இப்போ படித்து கொண்டிருப்பவர்கள், இளைஞர்கள், திருமணமான தம்பதியர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடணும் அப்படின்ற எண்ணம் அடுத்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். அல்லது குடும்ப கஷ்டம் அதிகமாக இருக்குது, இதை எப்படியாவது தீர்த்தாகணும், வெளியில் போய் வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதித்து வந்து குடும்ப கஷ்டத்தை தீர்க்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடனை குறைக்கணும் அப்படின்ற எண்ணத்திலும் வெளியூர் வெளிநாடு சார்ந்து நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பும் அடுத்த ஒரு மாதம் துலாம் ராசி அன்பளுக்கு உண்டு. உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு நீங்கள் கரெக்டாக திட்டமிட்டு செயல்படுங்க. துலாம் ராசி அன்பளுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.